வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ சிறுகதையை பற்றி தான் பார்த்துட்டு வரோம். போன வீடியோவில் சிறுகதையினுடைய பொதுவான செய்திகளை பார்த்தோம். இனி நாம் சிறுகதையினுடைய ஆசிரியர்களை ஒவ்வொருவராக பார்க்கலாம். நாம் சிறுகதை நம்முடைய சிலபஸில் 6வது யூனிட்டில் இருக்குது. சிறுகதையினுடைய ஆசிரியர்களில் முதல்ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வ.வே.சு. ஐயர் தான். இந்த வ.வே.சு. ஐயர், வ.வே.சு. அப்படின்னா வரகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர், அதுதான் வ.வே.சு. ஐயர். இவருடைய வாழ்நாள் பார்த்திங்கன்னா 1881லேருந்து 1925 வரைக்கும். 1922 சேரன்மாதேவியில் தமிழ் குருகுலம் என்ற கல்வி நிலையத்தை இவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கமல விஜயம், காங்கேயன், எதிரொலியால் இவரின் சிறுகதைகள். தமிழில் முதல் சிறுகதை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய குலத்தங்கரை அரச மரம் தான். 1913 வெளியிட்டிருக்காரு. இந்த குலத்தங்கரை அரச மரம் தாகூர் எழுதிய காட்டேர் கதா அப்படின்னு சொல்லக்கூடிய வங்காள மொழியினுடைய கதை தழுவல் தான், நேரடியாக தமிழ் கிடையாது. இவர் 1913 எழுதியிருக்காரு. அதே 1913 பாரதியார் எழுதிய 1/6 அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுகதை தான் தமிழின் முதல் சிறுகதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. ஏன்னா குலத்தங்கரை அரச மரம் நேரடி தமிழ் நூல் கிடையாது, வங்காள மொழியில் தாகூர் எழுதிய கதையினுடைய தழுவல். அதனால் ஒரு சில மக்கள் 1/6 தான் பாரதியார் எழுதிய நூல் தான் முதல் சிறுகதை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் அப்படி சொன்னாலும் முதல் நூல் சிறுகதை பார்த்திங்கன்னா இந்த குலத்தங்கரை அரச மரம் தான். லைலா மஜ்னு அனார்கலி கதாபாத்திரம் தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வ.வே.சு. ஐயர் தான். இந்த குலத்தங்கரை அரச மரம் சிறுகதை இடம்பெற்றுள்ள சிறுகதை தொகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வ.வே.சு. ஐயருடைய மங்கையர்க்கரசின் காதல். இது மொத்தம் 8 சிறுகதைகளை கொண்டது. இந்த குலத்தங்கரை அரச மரம் எதை பற்றிய செய்தி உடையதுன்னா குழந்தை திருமணம் பற்றிய செய்தியை கொண்டது. இதில் பார்த்தீங்கன்னா அரச மரம் கதை சொல்வதாக தான் அமைந்திருக்கும். மற்ற 7, அதாவது குலத்தங்கரை அரச மரம் மட்டும்தான் அரச மரம் கதை சொல்கிற மாதிரி இருக்கும். மற்ற 7 சிறுகதைகளை ஆசிரியரே கதை சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். வ.வே.சு. ஐயருடைய மொழிபெயர்ப்பு நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காபூலிவாலர். இது யாருடைய நூலை மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னா தாகூர் எழுதிய நூல். மூல நூல் தாகூருடையது. நன்றி.